ஆமி அண்ணியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஜிம்மியோட ஒன் ஷாட் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால நம்ம இன்றைக்கி ஜிம்மியோட ஒன் ஷாட் பார்த்துடலாம். ஸோ நாளைக்கு KingFF பார்க்கலாம், ஓகேவா? பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் கமெண்ட் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கு ஒயனோட மம்மி, ஏண்டி ஒரு டைம் சொன்னால் உனக்கு புரியாதா? இன்றைக்கி தான் வேணான்றல, இன்றைக்கி ஒன்றா லீவ் போடு. அம்மா, உனக்கு என்னம்மா பிரச்சனை? நீ சொன்ன மாதிரி நான் 6 மணிக்குள்ளே வீட்டில் இருப்பேம்மா. எனக்கு ஆஃப் டே மட்டும்தான். இண்டி ஆஃப் டே போய் என்னடி பண்ண போகிறாங்க? இன்னைக்கு லீவு போடு. நீ எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் கிளம்புவேன்? எப்பவுமே ஆஃபீஸ்லேருந்து கேப் வரும், 10-11 மணிக்கு தான் போவேன். இப்போ என்ன புதுசாக 8 மணிக்கெலாம் கிளம்பிட்டுருக்க? ஷோம்மா, நேற்றே சொன்னேனேம்மா. இன்றைக்கி ஒரு கிளைண்ட்டோட மீட்டிங், உங்கள் ஃபாரின் கிளைண்ட். அவனுக்கு ஏற்ற மாதிரி டைம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். அதனால தான் நம்ம போகிறேன். சரிடி, என்னதான் இருந்தாலும் நீ போவாண்டா, இன்னைக்கு நல்லா இருக்காது. போ, லீவை போடு போ. அம்மா, ஒரு டைம் சொன்னால் புரியாதாம்மா? நான் ப்ராஜெக்ட் மேனேஜர்மா. நான் பார்த்தேன், அங்கே இல்லைன்னா பிரச்சனையாயிடும். புரியுதா? நான் கிளம்புறேன். சரிடி, கொஞ்சம் சீக்கிரம் வந்துடு. அம்மா, கரெக்டாக 1:00 சொல்லியிருக்கேம்மா. அதுக்கு மேலே 5 நிமிஷம் கூட நான் எடுத்துக்க மாட்டேன். இங்கே வந்து நீ சொன்ன மாதிரி கேட்டுக்கிறேன், போதுமா? ஏண்டி ஞாபகம் இருக்குல்ல? இருக்குமா, உனக்கும் அப்பாவுக்கும் பிடிச்சிருக்குல்ல? ஓகே தான். ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறம் என்னம்மா உனக்கு இன்னும் பிரச்சனை? டைம் ஆயிடுச்சு, நான் போகணும். ஏண்டி ஒரு கேப் புக் பண்ணிட்டு போகலாம்ல? போ, கேப் புக் பண்ணு. அம்மா இல்லைம்மா, அப்படியே பஸ் ஸ்டாப் போனால் பஸ் வரும், பஸ்ஸில் ஏறிக்கலாம். விடு, எதுக்கு கேப்லாம்? இல்லடி, உனக்கு தானே அலைச்சலாக இருக்கும். விடுமா, இன்னைக்கு ஒரு நாள் தானே. என்றைக்குமே இப்படி இருந்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இது மாதிரி டக்குன்னு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. எனக்கே நேற்று நைட்டு ஒரு 11:30 மணிக்கு தான் மெயில் வந்தது. சரி, இதுக்கு மேலே எதுக்கு கேப் வர சொல்லிவிட்டு. அது மட்டும் இல்லாமல் என் அங்கிள் பாவம்மா, அவங்க குழந்தைய இப்போ தான் ஸ்கூலில் விட்டு வந்திருப்பார். எதுக்கு அவர் வேறு கஷ்டப்படுத்திட்டு? இங்கே தான் என்ன, நான் போய்க்கிறேன், விடு, ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிடி, பார்த்து, எல்லாத்துக்கும் நல்லது நினச்சிக்கிட்டு இப்படி கடை நீ. ஷோ, புலம்பாதம்மா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வயன் அங்கே கிளம்பியிருப்பான். இப்போ வயன் பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிகிட்ருக்கா பஸ்க்காக. ஸோ கொஞ்ச நேரத்தில் பஸ்ஸும் வந்துடுது. வயன் பஸ்ஸில் ஏறா. செம்ம ரஷ்ஷாக இருக்குது பஸ்ஸு. ஷோ, கேபே புக் பண்ணியிருக்கலாம் போலயே. என்ன இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது? இவன் என்ன வந்து பக்கத்தில் நின்றுருக்கான்? யார் இவன்? சரியான பொறுக்கி மாதிரி இருக்கான். ஷோ, எக்ஸ்கியூஸ் மீ, சாரி, இங்கே என்ன பின்னாடி இடிக்கிறாங்க? நான் கிடையாது. ஸோ அம்மா சொன்ன மாதிரி கேபே புக் பண்ணியிருக்கலாம் போல். கடுப்பாக இருக்குது. ஷோ, எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படி சொல்லிட்டு வயன் திரும்பி அந்த பர்சனை பார்க்குறா. அந்த பர்சன் ரொம்ப நெருக்கிறதுனால டக்குன்னு வயன் மேலேயே 2 கையும் வச்சு அப்படியே அழுத்திடுறாரு. ஷோ, என்னடா பண்ண தெரியாமல்? ஐயோ, எங்க சாரி, அது தெரியாமல். அது சி, சிங்கம்மால பார்க்க ரொம்ப டீசெண்டாக இருக்க, இப்படி கேவலமாக பிஹேவ் பண்ணுவியா? அறிவில்லை உனக்கு? என்னம்மா ஆச்சு? போயா, வழியை பாரு. ஷோ, அறிவில்லை. எல்லாரும் இவ்வளோ கேவலமாக தான் பிஹேவ் பண்ணுவாங்களா? பார்க்க அவ்வளோ டீசெண்டாக இருக்கான், ஆனால் பொறுக்கி மூஞ்சி அப்படியே இருக்குது. சி, பொறுக்கி. ஷோ, என்னடா பண்ணி வச்சுருக்க ஜிம்மின்? தெரியாமல் தானே பண்ணிட்டேன், வேண்டுமே கூட பண்ணலையே. வந்து பொண்ணு வர அழுவுதிராடே, என்னடா பண்ணுறது? என் பஸ்ஸில் வர வேணான்னு நினச்சேன், ஏன் பஸ்ஸில் வந்தேன்? அழகாக நான் கார்லேயே வந்துருக்கலாமே. மேடம், சி, பொறுக்கி பேசாத. தான் உன்னை தள்ளி நம்ம வந்துட்டல, திருப்பி எதுக்கு பொறுக்கி என் பின்னாடியே வந்துட்டுருக்க? பாரு, கத்துன்னு நினச்சிக்கோ, ஏன் எல்லோரும் வந்து உன்னை அடிச்சிருவாங்க, பார்த்து இருந்துக்கோ. பொறுக்கி தனமாக பண்ணிட்டுருக்காத. ஐயோ மேடம், சத்தியமாக நான் சி, வாய மூடு, கேவலமாக இல்லை உனக்கு? ஷோ, இந்த பொறுக்கி திரும்பி பின்னாடியே வந்துட்டுருக்கோம். இந்த ஸ்டாப்லேயும் இறங்கிடலாம் அப்படி சொல்லிட்டு வாய் அந்த ஸ்டாப்லேயே இறங்கியிருப்பா. ஜிம்மினுக்கு இங்கே ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ என்னடா பண்ணி வச்சிரு இன்னைக்கு.
நான் தெரியாமல் தானே பண்ணேன். மாதிரி மாதிரியே சத்தியமாக தெரியாமல் தான் பண்ணேன். இப்படி கம்பியை பிடிக்கலான்னு சொல்லிட்டு பேலன்ஸ் போடணும், இப்படி போனால் அந்த பொண்ணு திரும்பி கூட பார்க்கணும்னு நினச்சே பார்க்கல. இப்படி ஆயிடுச்சு. ஓ, ஏதோ என்ன ரொம்ப கேவலமாக நினச்சிட்டு போகுது. சாரி, உங்கள்கிட்ட சாரி கூட என்னால் கேட்க முடியல. நான் சாரி சொன்னாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணுற நிலைமையில மேபி உங்களை ஃப்யூச்சரில் நான் பார்த்தேன்னா வேறு இடத்துல எங்கன்னா தனியாக கண்டிப்பாக நான் சாரி நான் கேட்டுக்கிறேன். நான் சத்தியமாக தெரிஞ்சு பண்ணல, தெரியாமல் இது நடந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மாதிரி தான். ஸோ அப்படியே இந்த சைடு ஒயன் புலம்பிகிட்டே நடக்கிறா. சி, இப்படிப்பட்ட பொறுக்கிங்களாம் இன்னும் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்துங்க. எங்கேயுமே ஒரு இதுவே இல்லை. அப்போவே அம்மா சொல்லிச்சு கேபில் போகணும். நான் தான் தேவையில்லாமல் பஸ்ஸில் வரேன். கேப்லாம் புக் பண்ணலாம். ஷோ, ஏன் இப்போத்துக்கு நீ அழுகிற? உன் மேலே என்னடி தப்பு இருக்கு நீ அழுகிறதுக்கு? எனக்கு சத்தியமாக தப்புனால அழுக வரல, கோவம் அதனால தான் அழுக வருது. சி, அழுகற்பா இருக்கு எனக்கு. வரானுங்க பாரு, கண்டிப்பாக அவன்லாம் சி கேவலம் பிடிச்சவன் பொறுக்கி, பொம்பளை பொறுக்கின்னு மூஞ்சிலே ஒட்டி வச்சிருக்கு. திரும்பி வந்து உரசணுன்னு பின்னாடியே வந்துட்டுருக்கா. மேடம் மேடம் தெரியாமல் பண்ணுன்னு, என்ன பண்ணுன்னு சொல்லி காட்ட வரானா பொறுக்கி. மேடம் ஓடிபி, கேபே வந்துடுச்சா மேடம்? ஒரு ஓகே, அதெல்லாம் உனக்கு எதுக்கே? சாரி சார், ஓகே தான். ஓடிபி நம்பர் ஹாய். மேடம் நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்களா? இல்லை சார் வேண்டாம். மேடம் உங்கள் பேக்கில் இருக்க தண்ணி கூட எடுத்து குடிங்க, ரொம்ப அழுதுருக்கீங்க. சாரி சார். இட்ஸ் ஓகே மேம், இது ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னும் ஒரு 15 மினிட்ஸில் போயிடலாம். நீங்கள் அழுகாதீங்க. கரெக்ட் டைம் போக முடியலையா என்ன? அது இல்லை சார், நீங்கள் போங்க, அது கொஞ்சம் பர்சனல். சரி மேம், ஓகே ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படி சொல்லிவிட்டு அந்த பர்சனும் அழகாக கேபில் கூப்பிட்டு போய் விட்டுடுறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் ஒயனுக்கு மீட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகிடுது. மீட்டிங்கில் ஒயனால் ஒழுங்காகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. கரெக்டாக டீம் லீடர், ஒயன் என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லைண்ணா. என்ன வந்ததுலேருந்து அழுதுட்ருக்க, என்ன தான் ஆச்சு? ஒன்றும் இல்லைண்ணா. என்ன அப்பா அம்மா ஏதோ உனக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னெலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. என்ன பிடிக்கலையா என்ன பையன் உனக்கு? இல்லைண்ணா, நான் இன்னும் பையனை கூட பார்க்கல. நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. டேபிளில் ஃபோட்டோ இருந்துச்சு, நான் பார்க்க மறந்துட்டேன். அதெல்லாம் நல்லா தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. இல்லைண்ணா, பஸ்ஸில் ஒருத்தன் தப்பாக கை வச்சிட்டான், ஒரு மாதிரி அருகருப்பாக ஆயிடுச்சுண்ணா. ஏன்னா எல்லோரும் இவ்வளோ கேவலமாக இருக்காங்க. என்ன வாயின்னு சொல்கிற? மூடிட்டு இருந்தியா நீ? அப்போவே இழுத்து நாலு போட வேண்டித்தானே. என்ன லூஸா நீ? ஏன் வாயன் இப்படி இருக்க? நான் கூட உன்னை ஸ்ட்ராங் கேர்ள் தான் நான் நினச்சேன். இப்படி என்ன வந்து நின்று பேசிகிட்டு இருக்க நீ? யார் அவன்? எந்த பஸ்ஸு? நான் எவ்வளோ வீக்குன்னு எனக்கு இப்போ மட்டும்தானா தெரியும். நான் நினச்சிட்ருக்கேன் அவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு. இவ்வளோ வீக் நான் சத்தியமாக அப்படி கை வைக்கும் போது அழுக தான் நான் வந்துச்சு, கோவத்தை விட. இவ்வளோ கோவம் காட்ட தெரியல. ரொம்ப வீக்காக இருந்திருக்கேன் நான் சேஞ்ச் பண்ணிக்கணும்னா. இப்போ கோவம் வருது அவனை அடிச்சிருக்கணும்னு. இதெல்லாம் இப்போ சொல்லு, அப்போ செய்யாத. சரி விடு, எல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த பொறுக்கி பண்ணதுக்கு நீ என்ன பண்ணுவ? தண்ணி குடி. சரி, நீ வீட்டுக்கு கிளம்பு, கேப் புக் பண்ணியிருக்கேன், நீ போ, நாங்கள் பார்த்துக்குறோம். இல்லைண்ணா நீ போ இன்றைக்கி வேறு மாப்பிள்ளை வேறு பார்க்க வராங்க. நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிக்கிறோம், நீ போ. இல்லைண்ணா நான் போ. என்ன இங்கே பாரு, வா இங்கே வா. டீனா மேடம் இங்கே வாங்க. ஒயன் பாருங்க அழுதுகிட்டே இருக்கா. என்னாச்சு ஒயன்? இப்போ அந்த சாரும் எல்லாமே சொல்கிறாங்க. ஹீ லூஸா நீ? உன் மேலே என்ன தப்பு இருக்குது? நீ அழுதுட்டுருக்க எப்படி குழந்தையாட்டம்? அப்போவே அந்த பொறுக்கி நீ இழுத்து நாளை அடிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி அழுகிற. இல்லை மேம், திரும்பி பின்னாடி வந்து சாரின்னு கேட்க வந்தால திரும்பி உரசத்துக்காக வரான் போல பொறுக்கி. எனக்கு அதான் மேம் இன்னும் கோவம் வந்துடுச்சு. இதெல்லாம் நீ அங்கே காட்டியிருக்கணும். சரி விடு,
ஃபர்ஸ்ட் டைம், இதெல்லாம் நடந்திருக்காது. நடந்தனால பயந்துருப்பேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, விடு. டீனா மேம், நீங்களே கூப்பிட்டு போய் வாயினை விட்டு வந்துடுறீங்களா? வீட்டில் ரொம்ப அழுகிறா. உட்கார கரெக்டாக ஒரு 7 மணிக்கு என்னமோ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஃபங்க்ஷன். நம்ம எல்லாம் வேறு போகணும். அவங்க அம்மா வேறு கேட்டுட்டாங்க, போகலன்னா தப்பாயிடும். அவங்க அம்மா நம்மளையும் அவங்க வீட்டு பிள்ளைங்கள தான் பார்க்குறாங்க. நீங்கள் எடுத்து போய் விட்டு வந்துடுங்க மேடம். ஓகே சார், நான் போய் விட்டு வந்துடுறேன். இல்லை சார், நான் பார்த்துக்கிறேன். ஏன் சொன்னால் கேளு. நான் இல்லைண்ணா, போ போ அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் இருக்க சீனியர்ஸ்லாம் அவ்வளோ அழகாக ஒயினை பார்த்து அழகாக கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ ஒயின் இப்போ வீட்டுக்கு தான் வரா. வந்தோடனே ஒயினோட மம்மி, டீனாம்மா என்ன நீயும் வந்திருக்க? சரி சரி வா வா. அம்மா, எனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்குது, ஒயினை விட்டு போகலான்னு வந்தேன். ஏன், என்னாச்சு? ஜோங்கிரம் அடிக்குதா பிள்ளைக்கு? ஒயன் அமைதியாரு, அம்மா கிட்டலாம் சொல்லிட்டுருக்காது. சரிக்கா, இதெல்லாம் மறந்துடு. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, சரியா? உன் மேலே என்ன தப்பு இருக்குது இதை நீ ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறதுக்கு? சரிக்கா, நான் எதுவும் ஞாபகம் வச்சுக்கல. சரி போ. சரிக்கா. என்ன ஆச்சுடி? இல்லைம்மா, எங்கெல்லாம் உன்ன மாதிரி தான் திட்டினாங்க என் ஆஃபீஸ்க்கு வந்தேன். நான் சொன்னேன்ல, நான் சொன்னேன் டீனாம்மா, இவ புரிஞ்சிக்கவே மாட்டா. சரி, நீ வேலையை முடிச்சுட்டு நீக்கு வந்துடணும், சரியா? சரிம்மா, நான் ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாரும் வந்துடுவோம். நீங்கள் ஒயனை ரெடியாக வச்சுருங்க. சரி ஒயன், பார்த்து கொஞ்சம் ஃபீல் பண்ணிருக்காதடி. எனக்கு உனக்கு பிடிச்சவன் பார்க்க வரான், சந்தோஷமாக இரு, சரியா? சரிக்கா. என்னடி வாய்ஸ் இது? சரிக்கா. சரி, கொஞ்ச நேரம் போய் தூங்கி வந்துட்டு அதுக்கப்புறம் மேக்கப்லாம் போடலாம். அப்படி சொல்லிட்டு வாயினும் போயிட்டு அப்படியே படுத்துருப்பா. ஸோ திருப்பி ஒரு கதையே ஞாபகம் வருது. பில்லோவில் அதை தூக்கி அடிச்சிட்ருக்கா. ஷோ, இது ஒரு சின்ன விஷயமா இருக்கும்ல, ஆனால் எனக்கு மட்டும் அது இவ்வளோ பெரிய விஷயமா தெரியுது. ஃபஸ்ட்டு போய் குளிக்கணும் அப்படி சொல்லிட்டு வாயினும் கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு வந்து அப்படி இப்படின்னு போட்டு ஒரு 2 o'clock அது மாதிரி தான் தூங்கியிருப்பா. கொஞ்ச நேரத்துலேயே டக்குன்னு அவங்க அம்மா வந்து எழுப்பியிருப்பாங்க. என் பிள்ளை எழுந்துருமா, பிள்ளை எழுந்துரு, காஃபி குடிச்சிட்டு ரெடி ஆனாலும் எழுந்துரு. அம்மா இன்னும் கொஞ்சம் நேரம்மா, எழுந்துரு பிள்ளை, வந்துடுவாங்க. எழுந்துருமா, எழுந்துரு. சரிம்மா. ஆம்மா, என்னம்மா? மாப்பிள்ளை ஃபோட்டோ பார்க்கவே இல்லைம்மா, டேபிளில் தானே வச்ச, போய் பாருப்போ. சரிம்மா. அப்படி சொல்லிட்டு வைன் போய் டேபிளெல்லாம் தேடி பார்க்குறா. எங்கம்மா ஃபோட்டோ காணோம்? உன் சித்தி பொண்ணு எடுத்து பார்த்துட்டு இருந்தாடி, எங்கன்னு தெரியல, கேளு அவகிட்ட. ஷோ, அவகிட்டயா இருக்கு? கேட்டால் கிண்டல் பண்ணுவான், வேணா விடுமா அப்படி சொல்லிட்டு வைனும் ரெடி ஆகிட்டுருக்கா. கரெக்டாக அவங்க சித்தி பொண்ணு வரா. அக்கா. என்னடி? என்ன? இல்லை, மாமா ரொம்ப அழகாக இருக்காரு. சரி போ. நீ எப்படி இருக்க? சிப்பா, உனக்கு வேணான்னா சொல்லு. ஆமாடி, இந்த டைலாக் சொல்கிறதுக்கே வந்துடு நீ அங்கேருந்து, போடி. போ, நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவளும் கரெக்டாக போயிருப்பான். ஸோ எல்லாமே ரெடி ஆகிட்டு ஒயின் வந்து நிற்கிறா. இப்போ கரெக்டாக அங்கே ஒயினை பார்க்க வந்த ஃபேமிலிஸ்லாம் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. ஒயினை பார்த்தோன்னே தான் அவங்க ஃபேமிலி இருக்க எல்லாருக்கும் அவ்வளோ பிடிச்சிருக்கோம். அவ்வளோ அழகாக இருக்கா, அவ்வளோ லட்சணமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஒயன் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு. சரிம்மா அப்படி சொல்லிட்டு ஒயினும் எல்லாருக்கும் வணக்கம்லாம் சொல்கிறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஒயின் கையில் காஃபி கொடுக்குறாங்க. போ, எல்லாருக்கும் கொடு. ஸோ ஒயினும் எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கா. ஃபைனலாக பையனுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. பார்த்தா அங்கே இருக்கிறது ஜிம்மன் ஒயினுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன, இந்த பொறுக்கியா? இந்த பொறுக்கி எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகுது? ஸோ எங்கள் அம்மா தெரிஞ்ச பண்ணுதா தெரியாமல் பண்ணுதா? என்னை எந்த கணத்தில் தள்ள பார்க்குது? அதுவும் 2 weeksலாம் மேரேஜ்லாம் வேறு பேசுகிறாங்க. ஐயோ, என்ன பண்ணுறது இப்போது? மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? ஏன்னா மாப்பிள்ளை கொரியா, அங்கே இந்தியாவிலேருந்து வந்திருக்கோம், இங்கே கல்ச்சர் வேறு மாறி இருக்கு. இருந்தாலும் நீங்கள் நல்ல பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பொண்ணை பார்த்து ஓகே சொல்லியிருக்கீங்க. உங்கள் இடத்துக்கு எங்கள் இடம் இவ்வளோ பெருசு கிடையாது தான். என்ன சார்,
இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க. இங்கே இதெல்லாம் பார்க்க மாட்டோம் சார். பொண்ணுக்கோ பையனுக்கோ பிடிச்சிருந்தா போதும். பையன் கல்யாண விஷயத்தில் கொஞ்சம் வீக்கு. எதுவுமே இப்போதைக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு எதுவுமே சொல்லலை. அவனை ஃபஸ்ட் நாங்கள் கூப்பிட்டு வந்தது ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறோம் வாடா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்தோம். இங்கே வந்து தான் அவனுக்கே தெரியும். பொண்ணு பார்த்ததுலேருந்து ரொம்ப அமைதியாக இருக்கான். எனக்கு தெரிஞ்சு பிடிச்சிருக்குதான்னு நினைக்கிறேன். கல்யாணம் இன்னும் 2 வாரத்தில் வச்சிடலாம் சார். ஜெமீன் அப்படியே பார்த்துட்ருக்கான் வயனியை. போச்சு, என்னை தப்பாக சொல்லி வைக்க போகிறான் அம்மா கிட்ட. எங்கள் அம்மா அப்பா என்ன கேவலமாக நினைக்க போகிறாங்க. இதெல்லாம் நடக்கணும்னு நடக்க போகுது. இன்னும் உங்கள் பையன் பிடிச்சிருக்குன்னு சொல்லலையே. ஜிமன் சொல்லுடா. இங்கே பாரு, பிடிக்கல மட்டும் சொன்னச்சுக்கோ, அவ்வளோதான். பொண்ணு நல்லா இருக்கா, நல்ல பொண்ணு, நல்லா படிச்சிருக்கா, நல்லா ஒர்க் பண்ணுறா. இன்னும் என்னடா உனக்கு பிரச்சனை? அம்மா, இந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கணுமேம்மா. அதெல்லாம் பிடிச்சி ஓகே சொன்னி தான் உனக்கு கூட்டே வந்தோம். என்னம்மா சொல்கிற? அவளுக்கு என்ன பிடிச்சிருந்ததா? ஆமாடா, பிடிச்சிருந்ததுடா. அப்படியா? அதுக்கு வாய்ப்பு இருக்காதே. ஒருவேளை ஃபஸ்ட்டு பார்த்து பிடிச்சிருக்குன்னு ஓகே சொல்லியிருப்பாளா? இல்லையே, என்ன கருமம் தெரியலையே. டேய், இன்னதான் கேட்குறாங்க, பதில் சொல்லு. பிடிச்சிருக்குமா? பாருங்கள், பையனே பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கான். சரி, நீங்கள் மேலே என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கோங்க. சரி, அப்போ நாங்கள் வரோம். அயன், ஆண்டி இங்கே வாமா. சொல்லுங்க ஆண்டி. உனக்கு என் பையனை பிடிச்சிருக்காமா? அப்போ கரெக்டாக அயனோடப்பா. அதெல்லாம் பிடிச்சிருக்கு. அவள் பிடிச்சிருக்குன்னு ஓகே சொன்னனால தான் எல்லாமே பண்ணோம். எங்கள் பொண்ணு பிடிச்சிருக்கும் ஓகே சொன்ன பிறகு தான் எங்கள் சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டு எல்லோரும் கூப்பிட்டு அப்படியே இவ்வளோ பெருசாக ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணிட்டோம். இல்லைன்னா எதுக்கு நாங்கள் இந்தியாவிலேருந்து இவ்வளோ பேரை கூப்பிட்டு வந்திருப்போம். ஆமாம் தானே வயன்? ஆமாம். அப்புறம் என்ன? நீங்கள் வேறு தனியாக என் பிள்ளையை கேட்டுட்டு. இல்லை, பொண்ணு சொல்லணும்ல. சொல்லுவேன் பிடிச்சிருக்குன்னு. பா சொல்லுமா, என்னாச்சு? பிடிச்சிருக்கா ஆண்டி? சரிம்மா. சரி, நீ போ, பார்க்கவே டயர்டாக இருக்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடு. சரிங்க ஆண்டி. அப்படி சொல்லிட்டு வாயனும் போயிருப்பா. ரூமில் போயிட்டு அவ்வளோதான். சே, என்ன வாழ்க்கை இது? இவ்வளோ கேவலமா? இப்படி ஒரு கேவலமான கூட வாழ்க்கையா? எங்கள் அப்பா அத்தனை பேர் முன்னாடி என் விருப்பத்தை கூட கேட்க விருப்பம் இல்லை. அவங்ககிட்ட போய் நான் கஷ்டப்படணும் காலத்துக்கும். அதுக்காக தான் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மா இப்படி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கரெக்டாக வயநாடு மம்மி வராங்க. ஏண்டி எழுதிட்டுருக்க? எனக்கு அவனை பிடிக்கலம்மா. என்ன சொல்கிற நீ? நல்ல பையன், பிஸ்னஸ் பண்ணுறவன், என்னடி பிரச்சனை? நம்ம குடும்பத்துக்கெலாம் உங்கள் குடும்பம் ரொம்ப பெரிய வசதியான குடும்பம். இருந்தாலும் கேட்டிருக்காங்க. உங்கள் அப்பா ஒன்றும் வசதிக்கெலாம் குறவில்லை. இருந்தாலும் நம்ம குடும்பத்தெலாம் விட அவங்க ரொம்ப வசதி. உனக்கே தெரியும்ல. சொன்னால பையன் நல்ல பையனாக இருக்கணும்லம்மா. இங்கே பாரு, பையனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது. இங்கே இருக்கான், அதுவும் பிஸ்னஸ் மேனாக இருக்கான். இவ்வளோ சின்ன வயசில். அப்படி இருந்துமே இந்த பொம்பளை கூட அப்படி இப்படின்னு ஒரு நியூஸ் வந்தது கிடையாது. உன் அண்ணனுங்கெல்லாம் அதெல்லாம் விசாரித்து பார்த்தானுங்க. உன் பெரியம்மா பசங்களாம் எதுக்கு இருக்கானுங்க? எல்லாம் பார்த்துட்டு தான் நல்ல பையன் முடிவு எடுத்து தான் ஓகே சொன்னாங்க. இப்போ என்ன உனக்கு கெட்ட பையனாக தோணிட்டான்? என்ன தோணிட்டான்? அடிச்சிருவேன் நாயே, மூடிட்டு தூங்குடி. சரி, நீ ஒன்றும் கேட்க தேவையில்ல. இப்போல்லாம் என்ன எதிர்பார்க்குறீங்க இந்த காலத்து பிள்ளைங்க? இவனை விட அழகாக எங்கிட்டு போய் தேடுறது? அழகெல்லாம் முக்கியம் இல்லைம்மா. நல்ல பையனா பாரு, அவன் நல்ல பையன்தான். நீ எந்த நல்ல பையனை பார்த்து வச்சுருக்க? ஓ, லவ் பண்ணுறியா? ஷோ, இல்லைம்மா, உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச அவ்வளோதான். கரெக்டாக அவனோட அப்பா வராரு. என்னடியாச்சு? பொண்ணுக்கு வேண்டாமா, அவன் கெட்ட பையனா? ஏன்மா, அப்பா உனக்கு எந்த பார்த்தாலும் நல்லா தானே பண்ணுவேன். அது உங்கள் பெரியம்மா பசங்க எல்லாரும் விசாரிச்சிட்டாங்க. பையன் தங்கமான பையன், ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது. இதுக்கு மேலே என்ன வேணும்? இன்னும் 1 வாரத்தில் கல்யாணம். 2 வாரம் நீங்கள்? இல்லைம்மா, பையன் ஃபாரின் போகணுமா, அதனால் 1 வாரத்துலேயே முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க.
அப்படியாப்பா, சரிப்பா. அப்படி சொல்லிட்டு ஒயன் அப்படியே படுத்துருப்பா. செம்மையாக அழுவா. எல்லாம் போச்சு. அந்த இந்த பொறுக்கி, இந்த கேவலமான பொறுக்கியை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறோமா? இந்த பொறுக்கிக்கு வேற எல்லாம் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்து நீட்டுறாங்க. நல்லவன். நான் தானே பார்த்தேன் இவ்வளோ கேவலமானவன்னு. சி கருமம். எல்லாம் முடிவாயிடுச்சு. அப்படி சொல்லிட்டு ஒயின் புலம்பிகிட்டே இருந்திருப்பான் இந்த 1 வீக்காக. வெட்டிங் ஷாப்பிங் எதுக்குமே ஜிம்மின் வந்திருக்க மாட்டான். ஏன்னா ஜிம்மின் பொறுத்த வரையும் ஒயினை பார்க்கவே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஒயின் பார்க்கும்போதெல்லாம் முறைன்னு முறைப்பா, அதனாலே அவன் வரமாட்டான். அது இதுன்னு சொல்லிட்டு ஓடிடுவான் ஏமாற்றிட்டு. ஸோ நீ கரெக்டாக ஃபைனலாக இன்னைக்கு ஒயின் எல்லாம் ரெடி ஆகிட்டு மேரேஜ்க்கு ரெடியாக சர்ச்சுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அவ்வளோதான், என் வாழ்க்கை இந்த பொறுக்கி கூட எழுதியிருக்க போல். அதுக்கப்புறம் என்கிட்ட என்னென்னலாம் கஷ்டப்பட போகிறணும். ஷூ, இவ்வளோ பெரிய பொறுக்கி தானே. நல்ல பணக்கார. சி, பஸ்ஸில் இவனுக்கு என்ன வேலை? எல்லாம் என் தலையெழுத்து. எங்கள் அப்பா அசிங்கப்படக்கூடாதுன்னு என் வாழ்க்கை எடுத்து போய் எங்கேயோ வைக்கிறேன். கரெக்டாக உங்கள் டாடி ஜிம்மினோட கையில் பிடிச்சி கொடுக்குறாங்க. ஜிம்மின் கையே நீங்கள் பிடிச்சோன்னே தான் ஜிம்மின் அப்படியே உங்களை பார்க்குறான். சி, எனக்கு கோவமாக தான் இருக்கா போல். உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் ஓகேவான்னு கேட்குறாங்க. எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு ரிங்கோ சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜிம்மின் அவனோட ஹேண்டில் ஐ லவ் யூ அயன், ஒன்று. ஷோ சரி அம்மா, அவளுக்கு தலைவலிக்குதாம்மா. சாரி ஆண்டி. ஒரு மாதிரி பரவாயில்லம்மா, நீ போய் ரெஸ்ட் எடு போ. இல்லை பரவாயில்ல ஆண்டி அப்படி சொல்லிட்டு வயனும் கூட இருக்கான். ஸோ கரெக்டாக இப்போ ஜிம்மின் அவன் வீட்டுக்கும் கூப்பிட்டு போயிருப்பான். எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இப்போது உங்கள் கையில் பால் கொடுத்து அனுப்புகிறாங்க. சொன்னதான் ஞாபகம் இருக்காடி? ஞாபகம் இருக்கா? இருக்குமா. சும்மா எப்படிம்மா? ஸ்டேஞ்சர்மா, பேசவே இல்லை. எனக்கு தெரியும் என்ன. உன் பொண்ணு ஒன்றும் குழந்தை கிடையாது, 26 வயசு ஆகுது. சும்மா 26 ஆயிடுச்சு. இது வரைக்கும் நம்ம ஊரில் யாருக்குமே இவ்வளோ எருமை மாடு வயசாகி கல்யாணம் ஆகலை. உனக்கு மட்டும்தான் எருமை வயசில் கல்யாணம் நடக்குது. அம்மா வாயை மூடுமா. நீ கல்யாணம் பண்ணிப்ப 8 வயசு 9 வயசில் உன்ன மாதிரி இருக்க முடியுமா என்னால்? நான் ஒரு வேலைக்கு போவான்டா. நான் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக செட்டில் ஆக வேணாவா? நாளைக்கு அவன் என்னை விட்டுட்டு போயிட்டாலும் வாயிலடி கல்யாணம் முடிச்சுட்டு வந்து விட்டுட்டு போயிடுவான். சி, என்ன பேச்சோ தெரியல. போ. நல்லா எடுத்துகிட்டு வந்து என்னை ஏதோ ஒரு கிணத்துல தள்ளி விட்டுருக்கீங்க பாரு, இந்த பொறுக்கி கூட. அப்படி சொல்லிட்டு வாயின் இப்போ உள்ளே போகிறா. செம்மின்னு உட்காண்ட்ருப்பான். இப்போ வேறு அப்போவே எனக்கு என்ன கண்ட்ரோலை பண்ண முடியும் இந்த பொறுக்கிய? உட்காராயன். இல்லை பரவாயில்லையா? அப்போது எங்கே உட்காருவ நீ? எனக்கு இப்போதைக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லைங்க. அப்படி உங்களுக்கு வேணும்னா, உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்கள் அப்படி இப்படின்னு தான். போங்க, ஏதாவது ஒரு பொண்ணுக்கிட்ட போயிட்டு இருந்துட்டு வாங்க. தேவையில்லாமல் என்கிட்ட இப்படிலாம் இருக்கிறவளை வச்சுக்காதீங்க. அப்புறம் என்னை மீறி அப்புறம் என்னை அப்படி இப்படின்னு கட்டாயப்படுத்தி இதெல்லாம் என்கிட்ட வேணாம். பஸ்ஸில் அழுத மாதிரிலாம் இங்கே அழுதுட்டுருக்க மாட்டேன். அப்புறம் தான் என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ இப்போ? என்ன பண்ணுவ? என்ன என்ன இல்லை என்ன பண்ணுவ? உன்னை தாண்டி என்ன பண்ணுவ? ஏய், என்ன கிட்ட வர வேணாம், தள்ளி போ பொறுக்கி. எனக்கு தெரியும் நீ ரொம்ப கேவலமானவன்னு. சி, தள்ளு. என்னடி என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். என்ன பண்ணுவ? ப்ளீஸ் 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 ப்ளீஸ், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு ஒயன் அழுக ஆரம்பிச்சிருப்பா. ஏ ஒயன் சும்மா உங்களை வெறுப்பேற்றலான்னு விளையாடுனாங்க. சத்தியமாக எனக்கு தெரியாமல். சி,
நீ ரொம்ப கேவலமானவன் எனக்கு நல்லாவே தெரியும். ப்ளீஸ், நான் தூங்கணும். நீ எதுவும் பேச வேண்டாம் ப்ளீஸ். ஓ சரி, சாரி, ஏதோ சின்னதாக விளையாடலான்னு. நான் சரி, ஓகே ஓகே வேன், ஓகே. ம் நீ தூங்குடி, ஒரு பிரச்சனை இல்லை. ம் ம் அப்படி சொல்லிட்டு வயனும் பத்துருப்பா. ஸோ ஜிம்மினுக்கு இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போவே இந்த பொண்ணு வேணான்னு சொல்லியிருக்கலாமேடா, என்ன இப்படி பயப்படுது? ஒரு வேளை அந்தளவுக்கு அஃபெக்ட் ஆகிருக்குமோ? நான் சும்மா தானே விளையாடினேன். அதுக்குன்னு எப்படியா? ஐயோ, என்னதான் இருந்தாலும் அன்றைக்கி நான் சத்தியமாக தெரிஞ்சு பண்ணலையே, தெரியாமல் தானே பண்ணேன். இப்போ வரைக்கும் அதை நினச்சி நான் ஃபீல் தானே பண்ணுறேன். திருப்பி திருப்பி வேறு எனக்கு கேவலமாக நினச்சிட்ருக்காளே, இப்போ என்னடா பண்ணுறது? ஐயோ சரி, எல்லாம் மாறிடும், விட பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஜிம்மினும் படுத்திருப்பான். ஸோ ஃபஸ்ட்டு ஒயின் தான் எழுந்திருப்பா. எழுந்து கீழே போய்ட்டு எல்லாமே காஃபி எல்லாம் போட்டுட்டு ஆன்ட்டிங்களுக்கெலாம் கொடுத்துட்டு அப்படியே உட்காண்ட்ருக்கா. கரெக்டாக ஆன்ட்டி வந்து, ஜிம்மினுக்கு காஃபி எடுத்துகிட்டு போகலாமா? இதோ எடுத்துகிட்டு போகிறேன் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினுக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு போகிறா. ஸோ ஜிம்மின் இப்போ தான் எழுந்துக்கிறான். குட் மார்னிங் டி, காஃபி தேங்க்ஸ். வம்சம் ரெடி. வம்சம், நான் பேசுகிறத எனக்கு உங்ககிட்ட பேசணும்லாம் இந்த அவசியமும் இல்லை அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டு அங்கேருந்து போயிருப்பா. சிம்மனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதான் பேசினா தானே சொல்கிறதுக்கு, எதுவுமே பேசலாம், நான் என்ன பண்ணுறது? ஷோ, நீங்கள் ஆஃபீஸ் போனால் எங்கள் அம்மா திட்டுவாங்க, அப்படியே வீட்டிலே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே வீட்டிலே இருந்திருப்பான். ஸோ இப்போது வயன் அப்படியே உட்காண்ட்ருக்கா. இவன் கூடலாம் இப்படி இருக்க முடியாது, அதுக்குன்னு ஆஃபீஸும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு இவனை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. இந்த நாய் ஆஃபீஸ்க்கும் போகாது போல். சே கருமோ, என்ன பண்ணுறது? ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு பர்மிஷன் வேறு இந்த நாய்க்கிட்ட தான் கேட்கணுமே. பார்க்குது என்ன தான். ஏன் எதாவது சொல்லணுமாடி ஒன்று என்கிட்ட? அப்படியே என்னை பார்த்து யோசிச்சுருக்க. எதுவாக இருந்தாலும் சொல்லு, இல்லை கேவலமாக என்னை புரிஞ்சு வச்சு திட்டிகிட்ருக்கி. அப்படி திட்டினா கூட எனக்கு ஓகே தான், பிரச்சனை இல்லை. சொல்லு. இல்லை, நான் நாளையிலேருந்து ஆஃபீஸ் போகலான்னு இருக்கேன். நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா ஆன்ட்டி அங்கிள்கிட்டையும் நான் கேட்டுப்பேன். ஸோ ஓகே தாண்டி, நீ போயிட்டு வா. ஓகே தேங்க்ஸ். நிமிஷம் ரெடி. என்ன பிரச்சனை உனக்கு? இப்போ என்ன, உனக்கு நான் வேணும் அப்படி தானே? அதுக்காக நீ எதோ சொல்லி என்ன அசிங்கமாக இல்லை உனக்கு? நான் பார்த்தாலே சி, என்ன அதுக்கு தானே இப்படி அலைஞ்சிட்டு? வார்த்தை ஒழுங்கா பேசு. நீ அதெல்லாம் தேவையில்லடி, புரியுதா? அப்படின்னு வேணும்னு தோணுச்சுன்னா நேற்று நைட்டு நான் எடுத்துருப்பேன். அது ரொம்ப கேவலம். உனக்கும் வேணும் எனக்கும் வேணும் அப்படின்ற டைமில் தான் அது நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் லவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்டி. ஸோ இனியிலேருந்து நான் உன்னை லவ் பண்ணலான்னு இருக்கேன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் டே. ஸோ ஃபர்ஸ்ட் டே அன்றைக்கி எத்தனை நாள் ஆகும்னு தெரில நீ என்னை திரும்பி லவ் பண்ணுறதுக்கு. பட் எத்தனை நாள் ஆனாலும் நான் வெயிட் பண்ணுறேன். ஐ லவ் யூ ஏன், ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. இங்கே எப்போ லவ் வருதோ நீ அப்போ சொல்ல, ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் வெயிட் பண்ணுறேன். அப்புறம் நீ நல்லது இங்கே பாரு, இதெல்லாம் இப்படிலாம் பேசினா தெரியும், இப்படி தான் நல்லா இழிச்சு ரொம்ப நெஞ்செல்லாம் குளிர்ற மாதிரிலாம் பேசி டைலாக்லாம் வரும். இதெல்லாம் கேட்டு எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் அண்ணாங்கெல்லாம் உன்னை நல்லா பையனை நினச்சி நான் நம்பியிருக்கலாம். நான் உன்னை கண்ணால் பார்த்து நீ பண்ணதை அனுபவிச்சவ. சி, நான் எப்பட்றா உன்னை போய் நல்லவன் நம்புறது? என்ன ட்ராமா போட்டுட்ருக்கியா நான் வேணும்னு? பாரு, திருப்பி நீ ரொம்ப கேவலமாக தப்பாக புரிஞ்சு வச்சுட்ருக்கடி. எனக்கு சத்தியமாக உன்கிட்ட இருந்தது வேணாம். நீ ஏன் எப்போ வேணும்னு சொல்கிறியோ அப்போ தாண்டி. சி, உனக்கு இந்த ஆசைலாம் வேறு இருக்கா? நான் வேணும்னு சொல்லுவேனே. ஷோ கடவுளே. பாருங்க ஜம்மன், எனக்கு உங்களை ஸ்டார்டிங்கே பிடிக்கல.
ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா? என்னடி, டிவோர்ஸ் கொடுத்துருங்களேன். எனக்கு உங்கள் கூட வாழ பிடிக்கல. உங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி அருகருப்பாக இருக்குது ஜிம்மன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஜிம்மன் அப்படியே சைலண்ட்டாக இருக்கான். ஜிம்மன், உங்களை தான் கேட்குறேன். ப்ளீஸ், எங்கள் வீட்டில் அதை பெரிய இஷ்யூவாக பார்ப்பாங்க ஜிம்மன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு உங்களை பார்த்தாலே பிடிக்கல. ரொம்ப ஒரு மாதிரி பயமாக இருக்குது ஜிம்மன். ஒரு மாதிரி எனக்கு சொல்ல தெரியல. உங்கள் கூட இருக்கும் போது ஒரு மாதிரி அன்சேஃபாக ஃபீல் பண்ணுறேன். அது எவ்வளோ உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டா ஜிம்மன், என் லைஃப்பில் இது வரையும் நான் யாரையும் லவ் பண்ணதில்லை. என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் என்ன நிறைய லவ் பண்ணி நான் நல்லா பார்த்துப்பான். அவன்கிட்ட நான் சேஃபாக ஃபீல் பண்ணணும்னு நினச்சேன். போயும் நான் உங்களை அது எங்கள் வீட்டில் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா எங்கள் கல்ச்சர் அது மாதிரி. டிவோர்ஸ் கூட பெரிய விஷயமா பார்ப்பாங்க. இன்னும் 2 இயர்ஸில் எனக்கு கனடா போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது. நான் போயிடுவேன். எனக்கு ப்ளீஸ் டிவோர்ஸ் மட்டும் கொடுத்துறீங்களா ஜிம்மன்? எனக்கு உண்மையாக அவங்கள பார்த்தாலே பிடிக்கலங்க. ஸோ நான் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு மீறியும் எப்படி நான் இவ்வளோ சீக்கிரம் டிவோர்ஸ் கொடுக்கறது அப்படின்னு உங்கள் கேவலமான புத்தி ஏதாவது யோசிச்சுருந்தா? வேணாண்டி, நான் உங்ககிட்ட ரொம்ப லவ் யூ சொன்னேன். ஆனால் நீ எனக்கு லவ் யூ டூ சொல்லலாம் கூட பரவாயில்ல. ஐ லவ் டிவோர்ஸ்ன்னு சொல்லிட்டேன். ஓகேடி, ஃபர்ஸ்ட் டைம் நான் லவ் பண்ணுற பொண்ணு என்கிட்ட கேட்குறா இது கூட தரலண்ணா, அப்புறம் நான் எப்படி லவ் பண்ணதாயிடும்? அப்புறம் நம்ம இன்னும் 2 டேஸில் எங்களோட கெஸ்ட் ஹவுஸ் போகிறோம். ஐ மீன் நீயும் நானும். கவலைப்படாத, பயப்படாத. என் கை மேலே கூட படாதுடி. என்ன ஆனாலும் உன் கூட எப்படி அப்படி நினைக்கிற? என் கூட அப்படி இப்படி இருந்தால் தான் நான் டிவோர்ஸ் தருவானு நினச்சிட்டியா? இல்லைம்மா, நீ கேட்டல, நான் தரேன். ஆனால் உன்னுடி ரொம்ப அவசரப்படுற. கொஞ்சம் என் சைடில் இருந்து எதாவது கேட்கலாம்ல? ஜிம்மன், இப்போ கூட நீங்கள் பேசுகிறீங்க, இது கோவமாக வருது. எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கலான்னு அளவுக்கு கோவம் வருது. டிவோர்ஸ் தரேன்னு சொல்லிட்டீங்களே, ரொம்ப சந்தோஷம். இதுக்கப்புறம் நான் சந்தோஷமாக இருக்கேன். டிவோர்ஸ் இவ்வளோ சீக்கிரம் கொடுத்துட முடியாது எங்கள் கல்ச்சர் படி. ஐ மீன் இங்கே இருக்க ரூல் படி. உனக்கே தெரியும்ல, 1 இயர் ஆகும். அந்த 1 இயர் நீ உன் லைஃப்பை பாரு. உனக்கு யாராவது பிடிச்சிருந்தா கூட அதிலெல்லாம் நீ தலையிடாத, சரியா? எனக்கு தெரியும், என்னை பார்த்துக்க. எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஜிம்மன். பையன், ஒரே நிமிஷம்டி, உங்கள்கிட்ட என்னன்னு சொல்லணும். என்னை பார்த்து பயப்பட வேணாம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லவ் பண்ணுற பொண்ணு என்னை பார்த்து பயப்படுது. என்னை பார்த்து சேஃபாக இல்லைன்னு ஃபீல் பண்ணுது. லவ் தாண்டி நீ பொண்டாட்டிம்மா, நீ என் பொண்டாட்டி. ஆனால் என் பொண்டாட்டிக்கிட்டேருந்து இது மாதிரி வார்த்தையா? சத்தியமா நீ தெரியாமல் தாண்டி நடந்தது. தெரியாமல் தான். நீ புரிஞ்சுப்பியான்னு எனக்கு தெரில. ஆனால் நீ கேட்ட மாதிரி டிவோர்ஸ் கண்டிப்பாக தந்துடுறம்மா. நீ ஆசைப்பட்ட மாதிரி என் மேலே உன் மேலே என் கை கூட படாதுமா. நீ பயப்படாத. உனக்கு என்ன தோணுது நீ இதை பண்ணு. என்கிட்ட பெர்மிஷன் கேட்கணுன்னு அவசியம் இல்லைம்மா. நான் என் லவ்வை இந்த 1 இயர் கண்டினியூ பண்ணலாமாடி? ஜிம்மன் ப்ளீஸ், உங்களை பார்த்தாலே பிடிக்கலன்றேன். என்ன ரொம்ப நல்லவ மாதிரி கேரக்டர் காட்டிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் எப்படிப்பட்டவன் நான் கண்ணால் பார்த்தேன்ல, எனக்கு நடந்ததில்ல. இல்லைம்மா, அன்னைக்கு வாய மூடு அப்படி சொல்லிட்டு வாயன் அங்கேருந்து கிளம்பியிருப்பா. ஸோ ஜிம்மனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஷோ எங்கே என் மச்சான்? டே மச்சான், டே என்னடா
அழுகுற? டேய் என்னடா எந்த அளவுக்கு பண்ணிட்டியா? அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலில் இருக்கா? சி கரும பிடிச்சானே. என்னடா? டே மச்சான் டிவோர்ஸ் கேட்குறாடா. ஏன்டா அவ்வளோ வெறியாடா உனக்கு? டேய் அதெல்லாம் ஒரு மயிரும் நடக்கலை. டிவோர்ஸ் வேணும்னு கேட்குறா. போச்சு. ஏன்டா? அதான் நான் சொன்னேனே அன்றைக்கி பஸ்ஸில் ஒரு பொண்ணை, அந்த பொண்ணு தாண்டா இந்த பொண்ணு. அட்டா பாவி, தப்பு பண்ணிட்டியடா, சொல்லியிருக்கலாம்ல. நான் மீட் பண்ண வரேன் உன்னை. சரிடா அப்படி சொல்லிட்டு அவனும் கால் கட் பண்ணியிருப்பான். ஸோ ஜிமினும் அவன் ஃப்ரெண்டை தான் போய் பார்த்துட்டு அவங்கக்கிட்டலாம் கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே டைம் போயிருக்கோம். கரெக்டாக ஒரு 11:30 அப்படி தான் ஜிமின் வந்திருப்பான். நல்லா ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்திருப்பான். ஸோ ஐயோ மம்மி டேய் என்னடா புது பழக்கம் இதெல்லாம்? நீ குடிக்கவே மாட்டியே. என்ன ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போனியா? எப்போயோடா? நீ குடிச்சு 2-3 வருஷம் ஆச்சு. அதெல்லாம் விட்டுறேன்னு சொன்ன. என்னடா திடீர்னு உனக்கு? இது சாரி மம்மி. டேய் கல்யாணம் ஆகி 2 நாள் தான் ஆகுது. தூள் இப்படி வந்து நீண்ணா இந்த பொண்ணு என்னடா நினைக்கும்? அது பொண்ணுக்கு தான் எனக்கு பிடிக்காதே. என்னடா? ஒன்றும் இல்லை மம்மி, ஒன்றும் இல்லை, சும்மா அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே போயிருப்பான். ஸோ கரெக்டாக ஜிம்மின் ரூமுக்கு வரும்போதோ வைன் முடிச்சுட்டு தான் இருப்பா. என்ன ஜிம்மன் இந்த பழக்கம்லாம் வேறு? ஏய் ரொம்ப பேசாதடி. ஜிம்மன் என்னடி கீழே உள்ள போன உன் புருஷன் அது பிடிக்காம அப்படி போகிற? நான் எதுவும் பண்ண மாட்டேன்டி. ஒன்று என்னை கேவலமாலாம் பார்க்காத, கேவலமாக நினைக்காத, எதுவும் பண்ணாத. நான் இப்படி ஓரமாக படுத்துக்கிறேம்மா. அப்புறம் நான் அவங்ககிட்ட சொன்னேன்ல டெய்லி லவ் பண்ணுறேன்னு சொல்லுவேன்னு. ஏன் வரல? ஏய் கை பிடிச்சம்மா, கை பிடிச்சி லவ் யூ சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. அதுதான் ஐ லவ் யூ பொண்டாட்டி. சாரி டி, அன்றைக்கி நடந்தது எனக்கே தெரியாமல் இருந்தது தான். இன்றைக்கி கார் திடீர்னு பிரேக் டவுன் ஆகிடுச்சு. கேப் புக் பண்ணலான்னு நினைக்கும் போது கரெக்டாக அங்கே பஸ் ஸ்டாப்பில் பஸ் வந்துச்சு. எதுக்கு காரு, அப்படியே பஸ்ஸில் ஏறிக்கலான்னு பஸ்ஸில் ஏறிட்டேன். இவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும்னு தெரில. பின்னாடி என்னை போட்டு அழுத்தி அப்படி இப்படின்னு வந்தாங்க. அதுதான் தெரில அன்றைக்கி. அன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டேன். அம்மா கிட்ட கூட வந்து சொன்னேன். அம்மா தெரியாமல் எதுவும் பண்ண விடுன்னு சொன்னாங்க. நான் தூங்குறேன். ஐ லவ் யூம்மா அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே படுத்திருப்பான். ஸோ வயன் அப்படியே ஜிம்மினே பார்த்துட்ருப்பா. என்னாச்சு? இவன் நல்லவனா கெட்டவனா எதுவுமே தெரியல. ஐயோ என்ன லைஃப் இது? ஆனால் இவன் நல்லவனே இல்லை, அது எனக்கு நல்லா தெரியும். உனக்கு தானே அவன் அது மாதிரி பண்ணான். என்ன புருஷனோ அப்படி ஏதோ தோணுதா என்ன உனக்கு? சரி அதுக்காக தான் இப்படி யோசிச்சுட்ருக்கியா? ஷோ அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே படுத்திருப்பான். ஸோ இப்படி தான் ஃபியூ டேஸ் போயிருக்கோம். ஜிம்மின் சொன்ன மாதிரி கெஸ்ட் ஹவுஸ் தான் ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ வயனும் ஜிம்மினும் தான் தனியாக இருப்பாங்க. ஸோ ஜிம்மின் மார்னிங்னா எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிடுவான். இல்லை ஜிம்மின் நானே பண்ணிக்கிறேன். எதுக்கு நீங்களாம்? என்னோடய ஒய்ஃப் டி, நீ ஒன்றும் ஸ்லேவ் கிடையாது. நீ ஏன் ஒர்க் போகிற? நானும் ஒர்க் போகிறேன். நீ ஒர்க் போயிட்டு ப்ளஸ் அடிஷ்னலாக வீட்டு வேலையும் நான் பார்த்துட்ருப்பியா? அதுக்காக நான் உன்னை மெய்ட் வச்சுக்க சொன்னேன். பட் குக்கிங்க்கு எனக்கு வேணாம் ஜிம்மன், எனக்கு பிடிக்காதுன்ட்டு. ரெஸ்பெக்ட் யூடி, அதுக்காக எல்லா வேலையும் உன்னையும் செய்ய விட மாட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் உங்களளவுக்கு இல்லைனாலும் ஓரளவு நல்லா செய்வேன். அதனால் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் நான் பார்த்துக்கிறேன். லன்ச் டின்னர் நீ பார்த்துக்கோமா, சரியா? ஓகே. ஜிம்மன் என்னடி? இல்லை உங்ககிட்ட கேட்காமே நான் ஓகே சொல்லிட்டேன். நீங்கள் வேணால் இன்றைக்கி ஆஃபீஸ் போகாமல் இருக்கீங்களா? எனக்கே தெரிலங்க.
அவங்களே ஓகே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. என்னம்மா ஆச்சு? என்னடி? ஆ இல்லை, என்னோட கசின் பிரதர்ஸ் கசின் சிஸ்டர்ஸ்லாம் உங்களை பார்க்க வரேன்னாங்க. நான் எவ்வளோ சொன்னேன் அவருக்கு வேலை இருக்குன்னு, அவங்க கேட்கல. அதனால தான். ஓகே போகலாமா? இல்லை ஜிம்மன் ஏதோ மீட்டிங். பரவாயில்லடி, கேன்சல் பண்ணி சொல்லிக்கிறேன். அயன் சால்ட் எடுக்கிறதுக்காக இப்படி வந்தேன்டி, நீ பயப்படாத. சாரி, என் கூட இருக்கும்போது நீ அன்சேஃபாக ஃபீல் பண்ணுறல. நீ போடி, நீ கிச்சன் வந்து போ. அப்படி சொல்லிட்டு வயனும் போயிருப்பா. ஸோ சும்மா எனக்கு அவ்வளோ ஒரு மாதிரியாக இருக்கும். கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு கண்ணி கலங்கியிருக்கும். எப்பட்றா இவ்வளோ மாற்ற போகிறேன், சத்தியமாக தெரில. அவள் கேட்ட மாதிரி டிவோர்ஸ் கொடுத்துரு. ஆனால் நான் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன்டி. எனக்கு சத்தியமாக டிவோர்ஸ் கொடுக்க மனசு வரல. ஆனால் என்னால் அவனை கஷ்டப்படுத்த முடியாது. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே வயனோட கசின் சிஸ்டர் பிரதர்ஸ்லாம் வந்திருப்பாங்க. ஸோ ஜிமின் கூட அவ்வளோ ஜாலியாக இருந்திருப்பாங்க. ஸோ ஜிமினும் அவங்க கூட அப்படியே ஜாலியாக இருந்துட்டு அப்பப்போ வயனை பார்த்துட்ருப்பான். வயனும் அப்பப்போ ஜிமினை பார்ப்பா. அப்படியே டக்குன்னு கீழே குனிச்சுப்பா. ஏய் வயன், நீ ரொம்ப லக்கிடி. உன் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவராக இருக்கார். நல்லவராவா? ஆமாம், ஏன் அப்படி பேசுகிற? இல்லை ஒன்றும் இல்லை. இல்லை சீரியஸ்லி வேறு லெவல் தெரியுமா? அப்படி சொல்லிட்டு அவங்களும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஜிமினே பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. ஜிமன், இல்லை இன்னைக்கு நான் ஃபுட் செய்யலை, ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கலாமா? சரிடி, நான் ஆர்டர் பண்ணிடுறேன். நான் அவரே பண்ணிக்கிறாரா? சரி, பண்ணிக்கிட்டோம். அப்படி சொல்லிட்டு வயனை கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாகிடுறா. கொஞ்ச நேரத்தில் ஃபுட்டும் வந்துடுது. ஸோ வயன் வாங்கிட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறா. எல்லாமே வயனுக்கு பிடிச்சது. அப்படியே ஜிம்மினை பார்த்துட்டே இருக்கா. நான் சொல்லவே இல்லையே. இல்லை, உன் கசின்ஸ்லாம் வந்தாங்களே, அவங்கக்கிட்ட உனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்டி. ஸோ அதனால தான் எல்லாம் உனக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணேன். உங்களுக்கு? எனக்கு எது கொடுத்தாலும் பிடிக்கும், பர்டிகுலராக இதுதான் கிடையாது. நீ சாப்பிட்றீ? ஓகே ஓகே ஜிம்மி, தேங்க்ஸ். பரவாயில்ல. ஸோ ஜிம்மினும் அப்படி சாப்பிட்டுட்ருப்பான். ஸோ வயனும் அப்படி சாப்பிட்டுட்ருக்கா. அவளுக்கு ஒரு மாதிரி மிக்ஸ்டட் ஃபீல். என்னடா நடக்குது, இது ஒன்றுமே புரியலை. என்னாச்சு, ஒரு நல்லவரா கெட்டவரா ஒன்றும் தெரியல. சரி பார்க்கலாம். அப்படி சொல்லிட்டு வயனும் ரூமில் போய் படுத்திருப்பா. கொஞ்ச நேரத்தில் ஜிமினும் வந்திருப்பான். ஐயோ, தூங்கிட்டாளா? நான் எனக்கு லவ் யூ சொல்லணுமே, அதுக்குள்ளே தூங்கிட்டாளா? சரி பரவாயில்ல, சொல்லிடலாம். பொண்டாட்டி, எப்போடி உன் கண்ணு என்னை கரெக்டாக பார்க்கும்? உன் கண்ணு ஒரு மாதிரி பயமாகவே என்னை பார்க்குதுடி. கஷ்டமாக இருக்குமா? சத்தியமாக நீ தெரியாமல் தாண்டி நடந்தது. அது உனக்கு புரியவும் மாட்டேங்குது. அதுக்காக டிவோர்ஸ் வரையெல்லாம் கேட்பியாடி நீ? ஆனால் எனக்கு கொடுக்க மனசே இல்லை. ஆனால் இன்னைக்கு நான் சால் தாண்டி எடுக்க வந்தேன். ஆனால் நீ என்னை பார்த்து ஒரு பயந்த தெரியுமா? சத்தியமாக செத்துட்டேன்டி. பாரு, இப்போட கண்ணெல்லாம் கலங்குது. எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்குமா? நீ ஏம்மா எனக்கு ரொம்ப கேவலமாக தப்பாகவே பார்க்குற, தப்பாகவே நினைக்கிற? சரி விட, நான் எதுவும் கேட்டுக்கல. ஓகே, நான் லவ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு 34th day. ஸோ ஐ லவ் யூ பொண்டாட்டி, ஐ லவ் யூ. அப்படி சொல்லிட்டு ஜிமின் படுத்திருப்பான். இப்போ லைட்டாக வாங்கி கண்ணை திறந்து பார்க்குறா. என்ன, வேறு என்ன உண்மையாக லவ் பண்ணுறாரா? இது தெரியாமல் அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கோமே. ஒரு வேளை அன்றைக்கி தெரியாமல் தான் நடந்திருக்கோமோ? நம்ம ஏன் அப்படியே நினச்சிட்ருக்கோம்? என்ன பண்ணுறது? அப்படி சொல்லிட்டு வயனை கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே தூங்கியிருப்பா. மார்னிங் வயன் சீக்கிரமாக எழுந்துக்கிறா. ஜிம்மன் ஜிம்மன், ஏடி என்னாச்சு? எதாவது ப்ராப்ளமா?
இல்லை, ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நான் ஆஃபீஸ் போகலங்க. உங்ககிட்ட சொல்லலான்னு தான். ஆ சரிம்மா, சரி ஓகே. ஏன் இன்னைக்கு என் கூட நீ ஆஃபீஸ் வரையும் வர முடியுமா? நான் சொன்னேன், நீ கேட்டேன் என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று டிவோர்ஸ் 6 மந்தில் வாங்கி தரலான்னு சொன்னாங்க. இன்றைக்கி வந்து உன் சைன். அப்புறம் நீ எங்கள் அப்பா அம்மா என்னை ஃபோர்ஸ் பண்ணனால தான் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். எனக்கு இவரை பிடிக்காதுன்னு ஆஃபீஸர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறேன். 6 மந்தில் டிவோர்ஸ் ஆகிடும். நீ ஆசைப்பட்டலடி, நான் அதை தந்துடுறேன். சிம்மன், அது வந்து நீ கிளம்பி ரெடியாரு, நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் போயிருப்பான். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னாச்சு? உண்மையில சீரியஸாக எடுத்துக்கிட்டாரா? ஒரு வேளை இவர் சொன்னதெலாம் கரெக்டாக இருக்குமோ? நான் அவசரப்பட்டுட்டேனோ? கல்யாணம் ஆகி 1 மாதம் ஆகிடுச்சு. இப்போ வரைக்கும் அவர் எனக்கு கை பிடிச்சி கூட கூப்பிட்டது கிடையாது, தொட்டது கிடையாது. நான் போய் எப்படி இவ்வளோ கிளம்பிட்டியாம்மா? சரி வா. சிம்மன், அப்படியே என்னை எங்கேனா வெளியே கூப்பிட்டு போகிறீங்களா? என்னடி சொல்கிற? வெளியே கூப்பிட்டு போட்டா உனக்கு ஓகேவா? என்னோடய ஃபேவரட்டான இடத்துக்கு கூப்பிட்டு போட்டாடி. அது ஒரு மாதிரி குட்டியாக ஒரு சின்ன ரிவர் மாதிரி இருக்கும். கூட்டிகிட்டு போட்டாடி. ரொம்ப பிடிக்கும் அந்த பிளேஸ். உனக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன்டி. கூட்டிகிட்டு போங்க சிம்மன். ஸோ கரெக்டாக அவங்க ஆஃபீஸ்க்கும் போயிட்டு எல்லாமே முடிச்சுட்டு ஜிமின் கூப்பிட்டு வரான். அவனுக்கு அவ்வளோ வலி இருக்கும். பொண்ணுடி. ஜிம்மன், இல்லடி, நீ ஒரு மாதிரி தப்பாக நினச்சிட்ட, தப்பாக பார்க்குற. எல்லாமே ஓகே தாண்டி. ஆனால் எனக்கு சத்தியமாக எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கலாம் மனசு இல்லடி. ரொம்ப லவ் பண்ணுறேம்மா. நீ சொன்னல என் வாழ்க்கையில் நான் யாரும் லவ் பண்ணல, எனக்கு கல்யாணம் பண்ணுவேன், தாங்குவான்னு. நான் அவனுக்கு தாங்க ரெடியாக தாண்டி இருக்கேன். ஒரு சான்ஸ் நீ தான் தரல எனக்கு. சரி பரவாயில்லம்மா, நான் அவனை கஷ்டப்படுத்தலை. அப்புறம் பொண்டாட்டி, அவங்ககிட்ட இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். என்கிட்ட டிவோர்ஸ்னு ஒரு வார்த்தை கேட்ட, அது என்னால் தராமல் இருக்க முடியல. கண்டிப்பாக உனக்கு அதை தந்துடுறேம்மா. ஆனால் உனக்கு வேறு ஏதாவது வேணுமாம்மா? ஃபினான்ஷியலாக ஏதாவது? இல்லை, அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம். சிம்மன், என்னம்மா? என்ன ஒரு மாதிரி இருக்க? 6 மாதத்துக்குள்ளே வேணுமா? அவ்வளோ சீக்கிரமாக எதுவும் பண்ண மாட்டாங்களேம்மா? இல்லை, அது ஒன்றும் இல்லை சிம்மன். சரி. நான் சொன்னல என்னோட ஃபேவரட்டான ஸ்பாட்டு தானே. நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? இரு, நான் போயிட்டு காஃபி வாங்கிட்டு வரேன். நம்ம காஃபி. என்னடி ஒரு மாதிரியாகவே இருக்க? என்னாச்சு? இல்லை, இப்போலாம் நீங்கேயும் ஆஃபீஸ் போக மாட்டீங்க ஒழுங்காவே. அங்கிள் சொன்னாங்க கேட்க சொல்லி, அதனால தான் கேட்டேன். இல்லை, தப்பாக எடுத்துக்காதீங்க. இல்லடி, உன் கூட லைஃப் லாங் இருக்க போகிறேன்னா ஆஃபீஸ் போகலாம் வரலாம். நானே கொஞ்ச நாள் தான் உன் கூட இருக்க போகிறேன். அந்த கொஞ்ச நாளும் உன் கூட ஃபுல்லாக இருந்துடணும். நீ ஆஃபீஸ் விட்டு வந்தோன்னையும் நானும் வந்துடுவேன். என்ன வேலையாக இருந்தாலும் தூக்கி மூட்டை கட்டி தூக்கி போட்டுருவேன். என்னை உன் கூட இருக்கணும்டி, அவ்வளோதான். கொஞ்ச நாள் தான். நீ சொன்னல ஒன்று மாதிரி தான் எனக்கு நீ ஃபஸ்ட் லவ்டி. ஆனால் ஃபஸ்ட் லவ்வில் யாரும் வின் பண்ணதில்ல. அதுமாரி நினச்சிக்கிறேன் ஏனவோ ஃபெயிலியர்னு. வேறு எதுவும் கிடையாது. அப்புறம் பொண்டாட்டி, சிம்மன், நான் பொண்டாட்டின்னு கூப்பிட்டுக்கலாம்ல, பிரச்சனைலாம் இல்லைல்ல?
ம் பிரச்சனைலாம் இல்லை, ஒரு ஒரு பிரச்சனையும் இல்லை. ம் சரிடி பொண்டாட்டி. சிம்மன் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னாச்சு? இல்லை, நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன்னு தோணுது. டிவோர்ஸ்லாம் வேணாமே ப்ளீஸ். பொண்டாட்டி என்னடி சொன்னேன்? எனக்கு புரியல. நான் உங்களுக்கு தப்பாக புரிஞ்சிட்டேன்னு நினைக்கிறேங்க, மன்னிச்சிக்கோங்க. டிவோர்ஸ்லாம் வேணாங்க. நானும் உங்களை லவ் பண்ணுறேங்க. ஐ லவ் யூ சிம்மன். ப்ளீஸ் டிவோர்ஸ்லாம் வேண்டாம். இன்னும் ஒரே ஒரு டைம் சொல்லிடி பொண்டாட்டி. ஐ லவ் யூ சிம்மன். டிவோர்ஸ் வேண்டாம். அப்போது என் ஃபஸ்ட் லவ்வில் நான் ஃபெயிலியர்லாம் ஆகலையா? உண்மையாடி இது? உண்மைதான். சாரி, உங்களை வார்த்தையெல்லாம் ரொம்ப திட்டேன்னு நினைக்கிறேன். சாரி. ஏதோ நீ ஏன்டி சாரி இரு பொண்டாட்டி. இந்த ஆக்சுவலாக நம்பவே முடியல தெரியுமா? ஸோ இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணிடலாமா? இன்னைக்கே வா. சரி, ஓகே. என்ன எதுக்கு கண்ணோல இவ்வளோ பிங்க் ஆகுது? நீங்கள் தானே செலிப்ரேட் சொன்னீங்க, அதான். ஓ, நீ அது நினச்சிட்டியாடி? நம்ம ஹோட்டலில் போய் பொண்டாட்டி அதுதான் செலிப்ரேஷனா? எனக்கு ஓகே தாண்டி அந்த செலிப்ரேஷன். இல்லை, அம்மா வர கேட்டுகிட்டே இருந்தாங்க எப்போ என்னை பாட்டி ஆக்கவேன்னு. அதான் நான் வந்து அதுக்கு இன்னும் 2 months பாட்டி ஆகிடுவேன்னு சொன்னேன். அதாங்க உங்ககிட்ட கேட்காம சொல்லிட்டேனோ. சேச்சா, இதெல்லாம் கேட்கணுமாம்மா? இதெல்லாம் கேட்கணுமா? அதில் விட்டு பொண்டாட்டி. சும்மா இதான் என்னோட ஃபர்ஸ்ட் கேஸ் டே. உண்மையாவா? இவ்வளோ அழகாக இருக்கீங்க. பெருசாக அவ்வளோலாம் வந்ததில்லடி. அழகாலாம் இருக்கேண்ணா. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நல்லா மூச்சு பாப்பா மாதிரி இருக்கீங்க. என்னடி இது? அதை விடுங்க. என்னங்க? ஐயோ, என்னம்மா? கோவம்லாம் இல்லைல்ல, என்னை லவ் பண்ணுறீங்கல்ல. சரி, எனக்கு என்னடி கோவம்லாம்? ஹாப்பியாக இருக்கேன். உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். ஐயோ இது போடா அப்படின்னு இருக்குது. அப்புறம் இன்னைக்கு வேறு செலிப்ரேட் வேறு பண்ணணும். ஸோ போகலாம். என்னங்க இது உங்களோட ஃபேவரட் ஸ்பாட்? கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிடலாமே. ஐயோ இல்லடி, செலிப்ரேஷன் வேறு பண்ணணும்ல. வா வா வா. இருந்தாலும் சிம்மன் என்ன பொண்டாட்டி இவ்வளோ அவசரமா? ஆமாம் 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 ஆமாம். சரி போடா பொறுக்கி. அப்படி சொல்லாதடி, மனசுலாம் வலிக்குது தெரியும். சோ இது என் நல்ல பொறுக்கி. நல்ல பொறுக்கியா? இது ஓகே, நல்லா இருக்கு. நல்ல பொறுக்கி ஓகேடி. நல்ல பொறுக்கி சிம்மன். இது ரொம்ப கேவலமாக இருக்குடி. சரி சரி, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அது கொடுக்க, பிரச்சனை கிடையாது. சாரி சிம்மன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூடி. ஐ லவ் யூ ஸோ மச். சிவா போகலாம். நல்ல பொறுக்கிக்கு அவசரத்தை பாருங்கள். அப்படி தான் அவசரம்லாம். வா வா அப்படி சொல்லிட்டு சிம்மினும் கூப்பிட்டு போயிருப்பான். ஸோ சிம்மின் வந்தனையும் உங்களை அப்படி தூக்கிட்டு போயிருப்பான் பெட்டில் தான். சிம்மின் கொஞ்சம் லேட்டாக செலிப்ரேட் பண்ணலாம்ல? இல்லைம்மா, நல்ல பொறுக்கி கொஞ்சம் கெட்ட பொறுக்கி ஆகணும்ல, அதுக்காக தான். நீ எந்த பொறுக்கியாக இருந்தாலும் நீ என் பொறுக்கி அழகுல. ஐ லவ் யூ சிம்மன். சாரி, உன்னை நான் ரொம்ப தப்பாகவே பார்த்துட்டேன். இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். அண்ணன் நீ ரொம்ப நல்லவன். அப்படியா? ஆனால் இப்போது ஆமாம், இப்போது நீ ஒரு மாதிரி தான் பார்க்குற. வேணாம் ஜம்மன். சரி ஓகேடா, இந்த எபிசோட முடிச்சிடுறேன். சாரி, இந்த ஃபங்க்ஷனை முடிச்சிடுறேன். ஐ திங்க் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, பை பாய்டா.
அம்மி ஸ்டேஸ் பண்ண ஸ்ரீ பாய் பாய் பாய்